இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் இதானே சார், இந்த பக்கம் தானே. இல்லை இல்லை, இது இந்த இந்த இருக்குது. ரைட் இதானே, இப்படி இப்படி சார், அதானே ரைட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனங்கனிந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது 137வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது முக்கியமான சில பிரச்சனைகளை பேசுவதற்காக நம்ம கூடியிருக்கோம். அதில் ஒன்று நமது மாவட்ட பேரவை வருடந்தோறும் நடைபெறுகின்ற மாவட்ட பேரவை கூட்டத்தை எப்போது நடத்துவது, எவ்வாறு நடத்துவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது முக்கியமானது. அதை அடுத்தாற் போல் நம்ம டிசம்பர் மாதத்தில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஏன்னா இந்த மாதம் இந்த தேதியில் நடத்த தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு பல்வேறு காரணங்கள், அதாவது தலைவராலும் வர முடியல, ரெண்டாவது சூழ்நிலையும் சரியில்லாமல் இருந்தது. சரின்னு அடுத்த மாதம் வச்சுருக்கோம். அடுத்த மாதம் நம்ம கூட்டம் செகண்ட் சாட்டர்டே நடக்குது. அதை பற்றி இன்றைக்கி தலைவர் அவர்களுக்கு விரிவாக பேசுவார். அதே மாதிரி அந்த மாதமே கடைசியில் மாநில செயற்குழு கூட்டமும் இருக்குது. மாநில செயற்குழுவை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உறுப்பினர்கள் அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர், அதாவது நிர்வாகிகள் ப்ளஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் 2 பேர் போனால் போதும். ஆக நம்ம இந்த மாநில செயற்குழுவை பொறுத்த மட்டும் என்ன தீர்மானம் கொண்டு போகணுங்கிறத பற்றி அடுத்த மாதம் நம்ம மாவட்ட பேரவை நடக்கும்போதே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த விரிவாக அது எப்போ நடத்துகிறோம், யார் நடத்துகிறாங்க, எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி தலைவர் சொல்லுவார். நம்ம இப்போது இந்த 16/8 கோயம்புத்தூரில் நடந்துச்சுல அந்த மாநாடு, நம்ம பொதுக்குழு, அந்த பொதுக்குழு எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சுங்கிறத பற்றியும் தலைவர் போன தடவை சொன்னார். இது அங்கே போன தடவை ஏற்றப்பட்ட தீர்மானங்களும் அனைத்தும், அந்த தீர்மானங்கள் அனைத்தும் உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் என்ன மாதிரிலாம் நம்ம கலந்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்கிறத இன்றைக்கி தீர்மானமாக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த தீர்மானங்கள் நீங்கள் இப்போ வாசிக்க போகிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இது போக நம்ம மாவட்ட பேரவையை பொறுத்த மட்டும் தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாவட்ட பேரவையை சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா நம்ம சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், அதுபோக மட்டும் இல்லாமல் துண்டு வாங்கணும், அதுபோக எல்லாத்துக்குமே பேனா இதெல்லாம் சப்ளை பண்ணணும். அப்புறம் வெளி மாவட்டத்திலேருந்து வர்றவங்களுக்கும் நம்ம தேவையான ஏற்பாடுகள் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறதுனால எப்படியும் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20,000 வரைக்கும் செலவு வருது. அதனால் நம்ம அந்த கூட்டத்துக்கு நம்ம உறுப்பினர்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா தான் நம்ம சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி எதுவும் ஃபண்ட்ஸு பெருசாக இல்லை. இருக்கிறதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அதில் வர்ற வட்டியை நம்ம இறந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இது பற்றியும் தலைவர் அவர்கள் விரிவாக உங்கள்கிட்ட பேசுவார். நான் அது சம்மந்தமாக லேசாக டச் பண்ணிவிட்டு விட்டு போகிறேன். இப்போது சென்ற கூட்ட அறிக்கையை வாசிக்கிறேன். வாங்கம்மா, வாங்க. நண்பர்களே, சென்ற கூட்டம் 13/9/2025 அன்று நடைபெற்றது. 136வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம். இதே அரங்கில் அந்த கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் திரு எஸ். மூக்கையா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வந்தோரை வரவேற்றார். மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதலை பெற்றார். பின்னர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையுரை வழங்கினார். அவரது தலைமையுரைக்கு முன்னர் 16/8/2025 அன்று கோவை மாநகரில் நடைபெற்ற மாநில பொதுக்குழுவின் தீர்மானங்களை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு KK ராஜாராம் அவர்கள் உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டினார்.
மாவட்ட தலைவர் அவர்கள் அவரது தலைமை உரையை துவங்கும் முன்னர் இன்று நமது மாவட்ட சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்துள்ள அருமை நண்பர் திரு எஸ். திருநாவுக்கரசு அவர்களை வரவேற்று பேசினார். புதிய உறுப்பினர்கள் நமது சங்கத்தில் இணையும் போதெல்லாம் அவர்களுக்கு நமது சங்கத்தின் வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம், எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதுவரை சங்கம் அடைந்துள்ள வளர்ச்சி, சங்கத்தின் மூலம் நாம் அரசுக்கு அனுப்பிய கோரிக்கைகள், அக்கோரிக்கைகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை சுருக்கமாக எடுத்துரைப்பது வழக்கம். அதைப்போலவே இன்றும் சங்க வளர்ச்சி பற்றி சுருக்க உரை வழங்கினார். பின்னர் கோவையில் 16/8/2025 அன்று நடத்தப்பட்ட 15வது மாநில பொதுக்குழு கூட்டத்தின் சிறப்புகளையும் அக்கூட்டம் எந்தெந்த மாவட்டங்கள் இணைந்து நடத்தியது என்பதையும் எடுத்துரைத்தார். இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற கோவை மாவட்ட தலைவரின் முயற்சிதான் காரணம் என்றும், உதகை, திருப்பூர் மாவட்டங்கள் இணைந்து செயல்பட்ட போதிலும் கோவை மாவட்டத்தின் பங்களிப்பு தான் அதிகம் இருந்தது என்றும் தெரிவித்து கோவை மாவட்ட தலைவரை பாராட்டி பேசினார். தொடர்ந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் திடீரென நிறைவேற்றப்பட்ட நிதி திருத்த சட்டம் 2025 பற்றி பேசினார். ஓய்வூதியர்களின் வாக்குகளை பற்றியெல்லாம் அரசுகள் கவலைப்படுவதில்லை என்றும், இதற்கு முன்னுதாரணம் 2003 பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கம் செய்த அரசுகள் மீண்டும் பதவிக்கு வந்ததே ஆகும் என்றும், இப்போதைய சூழ்நிலையில் ஆளும் அரசுகள் நமக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம்தான் அரசாங்கத்தின் நிதிநிலையை மிகவும் பாதிக்கிறது என்ற கருத்துடன் செயல்படுவதால் 8வது ஊதிய குழுவின் பலன்கள் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குரிய எனவும், எனவே போராட்டம் ஒன்றே இதற்கு வழி என்று தெரிவித்த அவர், நாம் சார்ந்துள்ள அகில இந்திய ஓய்வூதியர்கள் பொது சம்மேளனம் AIFPA மூலம் நமது எதிர்ப்பை வலுவாக காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பின்னர் அடுத்து நடைபெற வேண்டிய மாநில செயற்குழுவை பற்றி பேசும்போது, வரிசை கிரமப்படி இக்கூட்டத்தை இணைந்து நடத்த வேண்டிய நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தயார் நிலையில் இல்லாததால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து நமது மாவட்ட பேரவை கூட்டத்தை பற்றி பேசிய தலைவர் அவர்கள், வருடந்தோறும் சிறப்பாக மாவட்ட பேரவையை நடத்தி வரும் நமது மாவட்டம் இந்த ஆண்டும் அடுத்து வரும் 8/11/2025 நமது 12வது ஆண்டு பேரவை கூட்டத்தை நடத்தலாம் என்று தெரிவித்தார். உறுப்பினர்களும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, 16/8/2025 கோவையில் நடைபெற்ற நமது சங்கத்தின் 15வது மாநில பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய கோவை, திருப்பூர், உதகை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அதிலும் குறிப்பாக கோவை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், இம்மாவட்டங்களின் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2, 16/8/2025 அன்று கோவையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு திரளான உறுப்பினர்களை நமது மாவட்டத்திலிருந்து அழைத்து சென்ற நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட உதகை சுற்றுலாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல் நாள் மதிய உணவு அளித்த திருமதி மோகனா குடும்பத்தாருக்கும், 2ஆம் நாள் மதிய உணவு அளித்த திருமதி ஈவ்லின் மெட்டில்டா குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, அண்மையில் திடீரென பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி திருத்த சட்டம் 2025 படி ஓய்வூதியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே ஓய்வூதியர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்றும், இதற்கு நாம் சார்ந்துள்ள அகில இந்திய ஓய்வூதியர்கள் பொது சம்மேளனம் AIFPA-உடன் இணைந்து வலிமையான போராட்டங்களை நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில சங்கத்தை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, நமது சங்கத்தின் அடுத்த மாநில செயற்குழு கூட்டத்தை நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்து வரும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அம்மாவட்டத்தின் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 5, நமது 12வது மாவட்ட பேரவை கூட்டத்தை 8/11/5 நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு நிர்வாகிகளையும் தேவையான உதவிகளை செய்யுமாறு உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக நமது மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ் ஜெகதீஷ் அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவேறியது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு ஏற்றுக்கிட்டதா கரவொலி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தலைமை உரை தலைவர். பரவாயில்ல. இல்லை, முக்கியமான இது சொல்லிட்டு இருந்தீங்களே.